ஓம் சாந்தி. 3/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த புதிய மரம் மிக இனிமையானது. இந்த புதிய மரம் இப்போ பாபா நாற்று நட்டுருக்காருல, இப்போ புதுசா மரம் உருவாயிட்டு இருக்குது. இது ரொம்ப மிக இனிமையானதுன்றாரு. இந்த இனிய மரத்திற்கு தான் புழு பூச்சிகள் வருகின்றனன்றாரு. எப்பவுமே புதுசா இருந்தா தானே அதுல புழு பூச்சிலாம் வரும். அந்த மாதிரி இங்கேயும் புழு பூச்சிகள் வருகின்றன. புழுக்களை அழித்து விடுவதற்கான மருந்து மன்மனாபவன் சொல்றாரு. அந்த மாதிரி இங்கேயும் புழுக்கள்லாம் வரும். புழுன்றது மாயா மாதிரி. அதெல்லாம் நம்ம அழிக்கணும்னா மருந்து மன்மனாபவ, அதாவது மனதினால் இறைவனை நினைவு செய்யணும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும். அது பரந்தாமத்துல அவர் இருக்கிறதா புள்ளியா நினைச்சு அவரை நினைக்கணும். அப்பதான் அந்த புழு பூச்சிலாம் அழிக்க முடியுன்றாரு. கேள்வி: பாஸ்வித் ஆனர் ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? யார் பாஸ்வித் ஆனர் ஆகிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமல்ல, அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துவார்கள். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஞானம், யோகம், தாரணை, சேவை, 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஞானத்தை கேட்கணும், யோகா பண்ணணும், பாபாவை நினைக்கணும், தாரணை பண்ணணும், வாழ்க்கையில நம்ம கேட்கறத வாழ்க்கையில கடைபிடிக்கணும், மற்றும் அதை சேவையிலையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சேவையும் செய்யணும். சேவைன்றது நமக்கு 4 விதமா இருக்கு. சுய சேவை, சுயத்தையும் நம்ம மாத்திக்கணும். மற்றபடி மனதின் மூலமாக சேவை செய்ய முடியும். வார்த்தைகள் மூலமா சேவை, முரளியை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. அப்புறம் கர்மனா சேவை, செயல் மூலமா ஏதாவது யஜ்யத்துல சேவை செய்யறது. இது எல்லாமே சேவை தான். இந்த மாதிரி 4 பாடம் இருக்கு. இந்த 4 பாடத்துலயும் அவங்க கவனம் செலுத்துவாங்க. யாருன்னா பாஸ்வித்தானர் ஆகக்கூடியவங்க. ஸ்தூல சரீர சேவையின் பாடம் கூட நன்றாக தான் உள்ளது. அநேகருக்கு சுகம் கிடைக்கின்றது. இப்ப நம்ம ஸ்தூலமா போய் சேவை பண்றோம். ஒரு சென்டருக்கு போயிட்டு நம்ம ஏதாவது சேவைலாம் செய்கிறோம், கர்மனா சேவைனா, அதனால எல்லாருக்குமே சுகம் கிடைக்குதுன்றாரு. இதனாலும் மார்க்குகள் சேமிப்பாகின்றது. அதனாலே மார்க் கிடைக்குது தான். ஆனால் அதனுடன் கூடவே ஞானமும் வேண்டும் என்றால் நல்ல நடத்தையும் வேண்டும் சொல்றாரு. அது மட்டும் நம்ம செய்யக்கூடாது. அது கூடவே நமக்கு முரளியும் படிக்கணும். சிலர் முறையே படிக்க மாட்டாங்க, வெறும் சேவை மட்டும் செய்வாங்க. பாபா சொல்றாரு, ஞானமும் வேணும், நல்ல நடத்தையும் வேண்டும் சொல்றாரு. தெய்வீக குணங்கள் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். நம்ம எது செஞ்சாலும் அந்த அன்பா பண்பா அந்த தெய்வீக குணங்களோட செய்யணும், அதுல கவனம் இருக்கணும்ன்றாரு. ஞானம் யோகம் முழுமையாக இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்போது பாசித்தானர் உங்களால் ஆக முடியுன்றாரு. பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார்ன்ற பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. குழந்தைகள் என்ன கேட்டீர்கள்? குழந்தைகளுக்கு யாரிடம் மனம் ஈடுபட்டுள்ளது? பாபா கேட்குறாரு. வழிகாட்டி கைடிடம் தான் இப்போ மனசு ஈடுபட்டிருக்கு. யாருக்கும் நம்மளை கூட்டிட்டு போக வந்திருக்கிறாரோ அவர்கிட்ட தான் இப்போ மனசு ஈடுபட்டிருக்குது. வழிகாட்டி என்னென்ன காண்பிக்கிறார், நமக்கு என்னென்னலாம் காட்டுறாரு? வழிகாட்டி சுத்தி காட்டுறாரு இல்லையா? வந்து என்னென்னலாம் சுத்தி காட்டுறாரு? சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசலை காட்டுகிறார். இப்போ நமக்கு என்ன காட்டுறாருன்னா, இங்க நரகத்துல நம்ம இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போவதற்கான வாசலை காட்டுகிறார். குழந்தைகளுக்கு அதன் பெயரும் தரப்பட்டுள்ளது. அந்த வாசலோட பேரும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. கேட்வே டு ஹெவன், அதுதான் சொர்க்க வாசல். நம்ம பக்தியில கூட சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் மட்டும் வைகுண்ட ஏகாதேசியில நம்ம சொர்க்க வாசல் திறக்கிறது கொண்டாடுவோம். அது பக்தியில இருக்கும்போது செஞ்சோம். ஆனா பாபா இப்ப உண்மையாலுமே சொர்க்க வாசலை நமக்கு காட்டுறாரு. கேட்வே டு ஹெவன். சொர்க்கத்தின் கதவு எப்போது திறக்கும்? உண்மையிலே சொர்க்கம் பூமியில உருவாகும். அது எப்போது அந்த கதவு திறக்கும்? இப்போதோ நரகம் இல்லையான்னு சொல்றாரு. சொர்க்கத்தின் கதவை யார் திறக்கிறார்? சரி, சொர்க்கத்தின் கதவை யார் திறப்பாங்க? எப்போது? இதை குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள். ஆனா உண்மையான சொர்க்கம் அதோட டோர் எப்போ ஓப்பன் ஆகும், யார் திறப்பாங்கன்றதெல்லாம் நமக்கு தான் தெரியுன்றாரு. உங்களுக்கு சதா குஷி இருக்கிறது. இப்ப நமக்கு ஒரே சந்தோஷம்தான்றாரு. குஷியா இருக்கிறீங்க. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் நம்ம குஷியா இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு எப்படி போனோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மனிதர்கள் சொர்க்கத்தின் வாசலுக்கு எப்படி செல்ல முடியும் என்று மேலா கண்காட்சி மூலம் நீங்கள் இதை காட்டுகிறீர்கள்னு சொல்றாரு. இப்ப நம்மளும் மேலா வைக்கிறோம், கண்காட்சி வைக்கிறோம். சொர்க்கத்துக்கு எப்படி போறதுன்றது சித்திரங்கள்லாம் நம்ம காட்டுறோம். சித்திரங்களையும் நீங்கள் அநேகம் உருவாக்கி இருக்கிறீங்க. நிறைய சித்திரங்கள் பாபா டிரான்ஸ்ல போயிட்டு தாதிகள் பார்த்துட்டு சொன்னதெல்லாம் அந்த நாடக சக்கரம், சிருஷ்டி சக்கரம், திருமூர்த்தி, ஏணிப்படி, இதெல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்றாரு. பாபா கேட்கிறார், இந்த அனைத்து சித்திரங்களுக்குள்ளும்
இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்பதை யாருக்கு புரிய வைக்கிற மாதிரி எந்த சித்திரம் உள்ளது என்று கேட்குறாரு. இவ்வளோ சித்திரம் உருவாக்கிங்களே, இதுல சொர்க்கத்துக்கு போவதற்கான வழி தான்ட்டு எந்த சித்திரத்துல இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தில் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் தெளிவாக உள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சிருஷ்டி சக்கரம் படம் இருக்குல்ல, ரவுண்டா ஒன்று கிளாக் மாதிரி இருக்கும், எல்லையற்ற கடிகாரம் மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல வந்து நமக்கு சத்தியுகம், கீழே திரேதாயுகம், அது 1250 1250 ஆண்டுகள். அப்புறம் கீழே இந்த பக்கம் துவாபரயுகம், மற்ற தர்மங்கள் வர்றது. அதுல வந்து ஆதி சனாதன தேவதா தர்மம் மட்டும் தான் இருக்கும் சத்தியுகம் திரேதாயுகம்ல. இந்த சைட்ல வந்து துவாபரயுகம், மற்ற தர்மங்கள் வரும். கலியுகம், கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல ஒரு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். அதுல வந்து சங்கம யுகம்னு காமிச்சிருப்பாங்க. அங்கதான் பாபா வராரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுல கடிகாரத்துக்கான முள்ளு எல்லாமே அதுல போட்டிருக்கும் சிருஷ்டி சக்கரம் படத்துல. பாபா சொல்றாரு, இதுலதான் இந்த படத்துலதான் வந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் தெளிவாக இருக்குதுன்றாரு. இதுதான் சரியானதுன்றாரு. மேலே அந்த பக்கம் உள்ளது நரகத்திற்கான வாசல், இந்த பக்கம் சொர்க்கத்திற்கான வாசல் சொல்றாரு. கீழே இருந்து நம்ம வரும்போது துவாபரயுகம் போறது நரகத்திற்கான வாசல். ஆனா இங்க வந்து சங்கம யுகத்துல இருந்து நம்ம எல்லாருமே நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாசல் வந்து அங்க காமிச்சிருக்காங்கன்றாரு. முற்றிலும் தெளிவாக உள்ளதுன்றாரு. இங்கிருந்து ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்துக்கு ஓடுகின்றனர்ன்றாரு. இப்ப எல்லாம் அந்த நரகத்துல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து எல்லாரும் சங்கம யுகத்துல ஞானம் கிடைச்ச உடனே எல்லாரும் இப்ப சாந்தி தாமத்துக்கு போறாங்கன்றாரு. பிறகு சொர்க்கத்திற்கு வராங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா சொர்க்கத்துல வந்து நடிக்க வரும். இதுதான் வாசல்னு சொல்றாரு. முழு சக்கரத்தையும் கூட வாசல் என சொல்ல மாட்டாங்க. முழு சக்கரத்தையும் வாசல் சொல்ல மாட்டாங்க. மேலே சங்கமேகம் காட்டப்பட்டுள்ளதே அதுதான் முழுமையான வாசல்ன்றாரு. சங்கமேகத்துக்காக ஒரு தனியா ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் முழுமையான வாசல். அது வழியா தான் எல்லா ஆத்மாக்களும் போறாங்கன்றாரு. அதன் மூலம் ஆத்மாக்கள் வெளிவருகின்றனர். பிறகு புது உலகத்திற்கு வருகின்றனர். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திலிருந்து விடுகின்றனர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு திரும்ப நம்ம வந்து சொர்க்கத்துக்கு வரோம். மற்ற எல்லாரும் மற்ற சொர்க்கத்துக்கு வர தகுதி இல்லாதவங்க பரந்தாமத்திலே இருந்துடுறாங்கன்றாரு. முள் காட்டுகின்றது, இந்த முள்ளு கூட காட்டுது இது நரகம் அது சொர்க்கம்ட்டு. அந்த எல்லையற்ற கடிகாரம் மாதிரி இருக்கு அந்த சிருஷ்டி சக்கர படம். அந்த படத்துல வந்து முள்ளு கூட காட்டுது இது நரகம் இது சொர்க்கம்ட்டு. அனைத்திலும் நல்ல முதல் தரமான புரிய வைப்பதற்கான சித்திரம் தான் இதுன்னு சொல்றாரு. இதுல எல்லா தர்மத்துக்கும் நம்ம புரிய வைக்கலாம்னு சொல்லியிருக்காரு பாபா. மிகவும் தெளிவாக உள்ளதுன்றாரு. இதுல ரொம்ப தெளிவாவே பாபா வந்து எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாரு. சொர்க்க வாசல், கேட்வே டு ஹெவன், இது புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவான்றாரு. சொர்க்க வாசல்ன்றது சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி, இது நீங்க புத்தி மூலமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவான்றாரு. அநேக தர்மங்களின் விநாசம் நடக்குது, ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், நாம் சுகதாமத்திற்கு செல்வோம், மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள்னு சொல்றாரு. வாசலும் மிக தெளிவாக உள்ளது இல்லையா. இந்த சிருஷ்டி சக்கரம் தான் முக்கியமான சித்திரம்ன்றாரு. இதில் நரகத்தின் வாசல், சொர்க்கத்தின் வாசல் மிக தெளிவாக உள்ளனன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தின் வாசலில் கல்பத்திற்கு முன் யார் சென்றார்களோ அவர்கள்தான் செல்வார்கள்ன்றாரு. இப்ப சொர்க்கத்துக்கு யார் போன கல்பம் யார் போனாங்களோ அவங்க தான் போவாங்கன்றாரு. அந்த 33 கோடி பேர் தான், அதுல 9 லட்சம் பேர் தான் ஃபர்ஸ்ட்லயே போய் நடிக்க போவாங்கன்னு சொல்றாரு. மற்ற அனைவரும் சாந்தியின் வாசலுக்கு சென்றுடுவார்கள். மற்றபடி யாரெல்லாம் இந்த ஞானத்தை நம்பல, பாபாவை நம்பலையோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கடைசியா மண்மனா பவன்ற மந்திரம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்வாங்க. ஆனா கடைசியா டூ லேட் போட்ட பிறகு என்ன பண்றது, முயற்சி பண்ணலாம் டைம் இருக்காது, ஒரு செகண்ட் நினைப்பாங்க அவ்வளவுதான், அதோட அவங்க பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சாந்தி மற்றும் சுகத்திற்கான வாசல் திறந்து கொள்ளும்ன்றாரு. அப்ப எல்லாரும் பரந்தாமம் போன பிறகு நரகத்தின் வாசல் மூடிடுவார் பாபா. மூடப்பட்டுட்டு சாந்தி தாமத்தோட வாசலும் சுகத்திற்கான வாசலும் திறந்து கொள்ளும், சொர்க்கத்துக்கான வாசலும் திறந்து கொள்ளும்ன்றார். அனைத்திலும் முதல் தரமான சித்திரம் இதுவாகும்ன்றாரு பாபா. எப்போதுமே சொல்றாரு தான், திருமூர்த்தி 2வது சிருஷ்டி சக்கரம், ஃபர்ஸ்ட் சித்திரம் வந்து திருமூர்த்தி பேட்ச்ல கூட அதான் இருக்குது. திருமூர்த்தி சித்திரத்தை நீங்க புரிய வைங்க, 2வது சிருஷ்டி சக்கரத்தை புரிய வைங்கன்றாரு. இந்த சக்கரம் முதல் தரமான சித்திரமாகும் சொல்றார் பாபா. யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் இந்த சித்திரத்தை காட்டுங்கள், சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் இது என்று சொல்லுங்கன்றாரு. இது நரகம், இது சொர்க்கம். இப்போது நரகத்தின் விநாசம் நடைபெறுகின்றது. இப்ப நரகத்தை விநாசம் நடக்குது, அப்புறம் சொர்க்கம் வந்து ஓப்பன் ஆகுது, முக்திக்கான வாசல் இப்ப திறக்கின்றதுன்னு சொல்றாரு பாபா.
இந்த நரகம் விநாசம் ஆனவுடனே முக்திக்கான வாசல் எல்லாருக்கும் திறக்குது. இச்சமயம் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். இப்பதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக போறோம். மற்ற அனைவரும் சாந்தி தாமம் செல்வார்கள்ன்றார் பாபா. எவ்வளவு எளிதாக உள்ளது, எவ்வளவு ஈஸியா இருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. சொர்க்கத்தின் வாசலுக்கு அனைவருமே செல்ல மாட்டார்கள், ஆனா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அங்கோ இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் தான் இருந்தது. சொர்க்கத்துல யாரோட ராஜ்யம் இருந்தது? தேவி தேவதைகளின் ராஜ்யம் தான் இருந்தது. உங்கள் புத்தியில் உள்ளது, சொர்க்கத்தின் வாசலுக்கு செல்வதற்காக நாம் இப்போது தகுதியுள்ளவராக ஆகியிருக்கிறோம். இப்ப நம்ம புத்தியில இருக்குது, இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்காக தகுதியுள்ளவராக ஆகிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்? படிக்கிறோம், அவ்வளவுதான். படிச்சு பாஸ் ஆகி கலெக்டர் ஆகணும்ல, அந்த மாதிரி இந்த ஞானத்தை படிச்சு சிவன் வந்து ஆசிரியரா சொல்லி கொடுக்குறாரு. அதை படிச்சு நம்ம தகுதியுள்ளவரா ஆகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு எழுதுகிறோம் படிக்கிறோமோ அந்த அளவு சக்கரவர்த்தி ஆகும் சொல்றாரு நம் பாபா. சொல்றாரு எவ்வளவு நம்ம எழுதுறோம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்கரவர்த்தி ராஜா ஆகுன்றாரு. அவ்வாறின்றி அழுது சண்டை பிடித்தால் தரம் கெட்டு போகுன்றாரு. அந்த மாதிரி இல்லாம அழறது சண்டை பிடிக்கிறது இப்படிலாம் இருந்துச்சுங்கன்னா தரம் கெட்டு போயிடுவீங்கன்றாரு. அனைத்திலும் நல்ல சித்திரம் இந்த சிருஷ்டி சக்கரம் சொல்றாரு. புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை பார்த்து விட்டால் பிறகு புத்தியை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியும். ஒரு தடவை அந்த சிருஷ்டி சக்கரம் அந்த சித்திரம் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் புத்தி மூலமா நீங்க வந்து பயன்படுத்தி புரிஞ்சுக்க முடியுன்றாரு. எல்லாருக்கிட்டையும் அந்த படம் இருக்கும். நமக்கு கேலண்டர் கொடுத்துருக்காங்களே, அந்த கேலண்டர்ல கூட இருக்குது, எடுத்து பார்த்துக்கலாம். அந்த சிருஷ்டி சக்கரம் படம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புத்தி மூலமா உங்களாலே புரிஞ்சுக்க முடியுன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு நாள் முழுதும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். நாள் முழுதும் இதே தான் நமக்கு ஓடணும். எந்த சித்திரம் முக்கியமானதோ எதை வைத்து நாம் நல்லபடியாக புரிய வைக்க முடியும் என்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சேவை செய்யணும். நம்மளை எதுக்காக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா நம்ம அவருக்கு உதவியாளராக ஆக்கியிருக்கிறாரு. அதனால எல்லாருமே நம்ம போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால இப்ப எந்த சித்திரம் முக்கியமா இருக்கோ அதை வச்சு நீங்க போயிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்றாரு. கேட்வே டு ஹெவன் இந்த ஆங்கில வார்த்தை மிக நன்றாக உள்ளது. அந்த சொர்க்கத்தின் வாசல்ன்றதை தான் கேட்வே டு ஹெவன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அது நல்லா இருக்குன்றாரு. இப்போதோ அநேக மொழிகள் ஆகிவிட்டன. இப்ப நிறைய மொழி, ஹிந்தி முன்னாடி இங்கிலீஷ்ல இருந்தது, இப்ப நிறைய வந்துருச்சு. ஹிந்தி என்ற சொல் கூட இந்துஸ்தான் என்பதிலிருந்து தான் வந்ததுன்றாரு. ஆனா இந்துஸ்தான் என்ற சொல் ஒன்றும் சரியானதே அல்லன்றாரு. உண்மையான பேர் அது பாரதம் தான், அது பேர் இந்துஸ்தானே கிடையாது. இங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து சிந்து நதி பாயிற இடம்ன்ட்டு ஹிந்துஸ்தான் வச்சாங்க. ஹிந்தின்னு வச்சுட்டாங்க, ஹிந்து தர்மம்னு வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே எல்லாமே யார் யாரோ வச்சது தான், உண்மையான பேரே கிடையாது. இதன் உண்மையான பெயர் பாரதம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாரத கண்டம் என சொல்றாங்க. தெருக்கள் முதலியவற்றின் பெயர்களும் மாறி விடுகின்றன. தெருவுல எல்லாம் பேர் மாறிடுது இல்லையா, கண்டத்தின் பெயர் அந்த மாதிரி மாற்றப்படுவதில்லைன்றாரு. இப்ப தெரு கூட கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற பேர்லாம் மாத்திருவாங்க. ஆனா கண்டத்தின் பெயரை ஒருபோதும் மாத்த மாட்டாங்க இல்லையா. மகாபாரதம் என்ற சொல் உள்ளது இல்லையா, மகாபாரதம்லாம் படிக்கிறீங்க, மகாபாரதம் சொல் இருக்கு. அனைத்திலும் பாரதம் தான் நினைவு வருகின்றது என்றாரு. பாரதம் நமது தேசம் என பாடம் செய்யறாங்க. இந்து தர்மம் என சொல்வதால் மொழியும் ஹிந்தி என்று ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, பாரதம் நமது தேசம்ட்டு பாட்டுலாம் இருக்குது. ஹிந்து தர்மம்ட்டு சொன்னதுனால மொழி கூட ஹிந்தின்னு ஆக்கிட்டாங்கன்றாரு. அப்ப மொழி கூட வேறதான் போல இருக்கு. பேர் வந்து இந்த இந்து தர்மன்றனால இந்தின்னு வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இவை சரியில்லாதவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் உண்மை மட்டுமே இருந்தது. சத்தியுகத்துலதான் உண்மை இருந்ததுன்றாரு. ஏன்னா சத்தியமான யுகம் சத்தியமா இருந்தது, அங்க உண்மை இருந்தது. உண்மையானவற்றை அணிந்து கொள்வது, உண்மையானதை உண்பது, உண்மையே பேசுவது, அதெல்லாம் சத்தியுகத்துல இருந்துச்சு. உண்மையானதை தான் அணிவாங்க, உண்மையானதை தான் சாப்பிடுவாங்க, உண்மையதான் வாயில இருந்து பேசுவாங்க. இங்கே அனைத்தும் பொய்யானவையாக ஆகிவிட்டன சொல்றாரு பாபா. இங்க எல்லாமே பாருங்க பொய் தான், பொய்யாதான் இருக்கு, வாழ்க்கையே பொய் தான் இருக்கு. ஆக இந்த கேட்வே டு ஹெவன் என்று சொல் மிக நன்றாக உள்ளதுன்றாரு. இப்ப இந்த வார்த்தை நல்லா இருக்குது, சொர்க்கத்துக்கு செல்லும் வாசல், கேட்வே டு ஹெவன்ற சொல் மிக நன்றாக இருக்குதுன்றாரு. வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வாசல் பற்றி சொல்கிறோம் சொல்லுங்க. எத்தனை மொழிகள் ஆகிடுச்சு இப்ப நிறைய மொழி, பெங்காலி, உருது, என்னென்னமோ மொழியெல்லாம் வந்துருச்சு. பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு சத்கதிக்கான சிரேஷ்ட வழிமுறையை சொல்கிறார். இப்ப நம்ம சத்கதியை எப்படி அடையிறதுன்ற வழிமுறையை சொல்றாரு. பாபாவின் வழிமுறை பற்றி பாடல் கூட இருக்குது. அவருடைய வழியும் முறையும் தனிப்பட்டது என்பதாக ஒரு பாட்டு கூட இருக்குது. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் வழி அவனே அறிவான் அப்படிலாம் இருக்குது. அவருடைய வழியும் முறையும் தனிப்பட்டது அப்படின்னு சொல்லி சிவனை பத்தி இருக்குது. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு சகஜ வழிமுறை இப்ப கொடுக்குறாரு. பகவானின் ஸ்ரீமத் படி தான் நீங்கள் நடக்க வேண்டும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடக்கும். அது அவர் சொல் பேச்சு கேட்டோன்னா அவர் கேர் பண்ணிக்குவாரு, அவர் எடுத்துக்குவாரு. நம்ம பிரச்சனைகள்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி
அவரே வந்து அவர் தலையில வச்சுக்கிட்டு அவர் ஃபேஸ் பண்ணிக்குவாரு. நம்ம வந்து நம்ம மண்மத்து பரமத்து போனோம்னா அவரு வந்து எட்ட இருந்து வேடிக்கை தான் பார்ப்பாரு, ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அப்படியே போயிடுவாரு. அதான் சொல்றாரு, இப்போ நீங்க வந்து பகவானின் ஸ்ரீமத் படி தான் நீங்கள் நடக்க வேண்டும்ன்றாரு. டாக்டரின் வழிமுறைப்படி டாக்டர் ஆவார்கள். கல்வி இப்போ டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டாக்டர் கல்வியை படிக்கிறதுனால டாக்டர் ஆகுறாங்க இல்லையா. அப்போ அந்த கல்வியை படிச்சாதான் அந்த கல்வியில சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் நம்மளால டாக்டர் ஆக முடியும். நம்ம மாட்டோம் டாக்டர் சும்மா போய் உட்காந்துட்டு ஒன்றுத்தையும் ஃபாலோ பண்ணலன்னா சும்மா ஸ்டெத்தஸ்கோப் பண்ணோம் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றும் படிக்கலைன்னா வேஸ்ட்டாக தான் டாக்டர் அங்கே உட்காந்துருப்போம். அதே மாதிரி பகவானின் வழிப்படி நம்ம நடக்கணும். இங்கே ஸ்ரீமத்துன்னு ஒரு கல்வி கொடுக்குறாரு, அது வழிப்படி நடக்கணும். நடந்தாதான் பகவான் பகவதியா ஆக வேண்டும் சொல்றாரு. பகவான் சொல்லும் வாக்கு இதுன்றாரு. அதனால் பாபா சொல்லியிருந்தார், முதலிலோ இதை உறுதிப்படுத்துங்கள். அதாவது பகவான் என சொல்லப்படுபவர் யார், ஃபர்ஸ்ட் வந்து இதை உறுதிப்படுத்துங்க. கடவுள்ல யாரு, கடவுள்ன்றாங்களா, அவர் யார், பகவான் என சொல்லப்படுவர் யார், சொர்க்கத்தின் எஜமானர்களாக நிச்சயமாக பகவான் பகவதி தான் ஆகிறார்கள் சொல்றார் பாபா. சொர்க்கத்துக்கு போறாங்க இல்லையா, அங்க போய் எஜமானரா ஆகுறாங்க, சும்மா ஒன்றும் கிடையாது, உலகத்தையே ஆள்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பவர் யார் கொடுத்தது, நிச்சயமா அவங்க பகவான் பகவதியா தான் அங்க ஆகுறாங்கன்னு சொல்றாரு. பிரம்மத்திலோ எதுவுமே இல்லைன்றாரு. ஆனா பரந்தாமன்றது பிரம்மம், அது பிரம்ம தத்துவம், ஆறாவது தத்துவம். அங்க எதுவும் இல்லை, அங்க ஒன்றும் சொர்க்கம் நரகம்லாம் அங்க கிடையாது. அது வந்து ஒரு வெட்ட வெளி, அங்க ஆத்மாக்கள் வசிக்கிறாங்க. சொர்க்கமும் இங்கே தான் இருக்கு, நரகம் இங்கே தான் இருக்குன்றார் பாபா. சொர்க்கம் நரகம் ரெண்டும் முற்றிலும் தனிப்பட்டவை. சொர்க்கம் வேற மாதிரி இருக்கும், நரகம் வேற மாதிரி இருக்கும். சொர்க்கம் இருக்கும்போது நரகம் இருக்காது, நரகம் இருக்கும்போது சொர்க்கம் இருக்காது. அதனால ரெண்டுமே தனிப்பட்டவைன்றாரு. மனிதர்களின் புத்தி முற்றிலும் இப்போ தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளதுன்றாரு. எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இப்போ நம்ம இதெல்லாம் புரிய வச்சோன்னா அதை கூட புரிஞ்சிக்கிறது அளவுக்கு அவங்களுக்கு புத்தி இல்லைன்றாரு. சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடம்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சொர்க்கம்லாம் இப்போ வராது, சொர்க்கம் வர்றது இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்குன்றாங்க. கலியுகத்திற்கு இன்னும் 40,000 வருஷங்கள் இருப்பதாக சொல்லிட்டாங்க. முற்றிலும் காரூரில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதற்கேற்ற குணவானாக ஆக்குகிறார். இப்போ 196 கண்ட்ரீஸ்லயும் இந்த முரளியை படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் படிச்சு எல்லாரும் குணவானா மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப சொர்க்கத்துக்கு ஆயத்தமா ஆயிட்டு இருக்குது உலகம். அங்கங்க வந்து எல்லாம் இந்த விநாசத்தினுடைய தீ வேற பத்திட்டு இருக்குது. டோட்டலா உலகத்தை முடிச்சுட்டு சொர்க்கமா மாத்துறதுக்கான காரியம் கடவுளே இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பேரை மாத்திட்டு இருக்கிறாரு. அவங்கவுங்க ஸ்திதியின் மூலமா தான் இந்த உலகமே இப்ப மாறப்போகுது. இப்ப எல்லாரையும் குணவானா மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க போயிட்டு சொர்க்கத்துல நடிக்க முடியும். நாம் எப்படி சதோப்பிரதானமாக ஆவது என்பதுதான் முக்கியமான அக்கறையாக பிறக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நமக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, நமக்கு அக்கறை கவலைப்படணும்னா எதுக்கு கவலைப்படுங்க, நான் எப்படி தூய்மை ஆகிறது, நான் இன்னும் எவ்வளோ மாறணும் அப்படின்னு அதுக்கு கவலைப்படுங்கன்றாரு. பாபா சொல்லியிருக்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றாரு, அவரை மட்டும் நினைக்க சொல்றாரு, மற்றெல்லாம் நினைக்காதீங்க. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் இது நினைவிருக்க வேண்டும் சொல்றாரு. நீங்க நடந்தாலும் சரி, எங்க வேணாலும் போங்க, காரியங்கள் கூட பண்ணுங்க. கை தானே காரியம் பண்ண போகுது, புத்தி சும்மா தானே இருக்கு. புத்தியால பாபாவை நினைவு செய்யணும். நாயகனும் கூட கர்மமும் செய்யறாங்க இல்லையா, பக்தியிலும் கூட கர்மங்கள் செய்கின்றனர் இல்லையா. புத்தியில் அவருடைய நினைவு தான் இருக்கிறது. நினைவு செய்வதற்காக மாலை கூட உருட்டுறாங்க பக்தியில. 108 மாலையெல்லாம் உருட்டுறாங்க, ராமா ராமான்னு சொல்லி. அது வேற கையில மறைச்சிக்கிட்டு உருட்டுவாங்க. ஒரு பையன் கவுமுக்குன்னு ஒரு பையன், அதுக்குள்ளார மாலையை வச்சு மறைச்சிட்டு குப்தமா நினைவு செய்யறாங்களாம். ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியற மாதிரியே செய்வாங்க. இங்க வந்து நம்ம பாபாவை நினைக்கிறோம், அவ்வளவுதான். எதையும் நம்ம உருட்டல, மாலையெல்லாம் உருட்டல. ஆனா பாபாவை மனதின் மூலமா நினைக்கிறோம். ஆனா நான் எவ்வளவு நினைக்கிறேன், நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் மனதினுடைய விஷயத்தை வெளியே காட்ட முடியாது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, பக்தியில மாலை விட்டுறாங்க. பாபாவும் கூட அடிக்கடி சொல்றாரு, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்றாரு. முரளியில ஒரு 10 தடவையாவது சொல்லிடுறாரு. சர்வ வியாபி என சொல்லிவிட்டால் பிறகு யாரை நினைவு செய்வார்கள். எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப எந்த கடவுளை நீங்க நினைவு செய்வீங்க, நீங்களே கடவுள் வர சொல்லிக்கிறீங்க, அப்புறம் யாரை போய் நினைவு செய்வீங்கன்றாரு. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் எவ்வளவு நாசிகர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்ப பாபா வந்து கடவுளே வந்து புரிய வைக்கிறாரு, அவர் உயிரோட்டமா இருக்கிறாரு. அவரு தான் போன கல்பத்துல நினைச்சு நினைச்சு நம்ம தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போனோம். இப்ப இவ்வளோ நாஸ்திகரா ஆயிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நான் பிளஸ் ஆஸ்தி இழந்துட்டு உட்காந்துருக்கீங்கன்றாரு. தந்தையோ நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை.
கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கல, அப்பா யாருன்னே தெரிஞ்சுக்கல. ஓ காட்ஃபாதர் என அழைக்கவும் செய்றீங்க, ஆனால் அவர் யார் என்பது பற்றி எதுவுமே நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கூப்பிடுறாங்க கஷ்ட நேரத்துல, கடவுளே என்னை காப்பாத்து, யாருன்னே தெரியாம எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்றாரு. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியலன்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சிட்டாதான் பரமாத்மா யாருன்றது தெரியும் இல்லையா? அது வரைக்கும் யார் யாரையோ தான் கடவுள்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்ம ஆத்மான்னு என்னைக்கு ஒரு உயிர் தான், நான் இந்த உடல் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கும் போது தான் கடவுள் யாருன்றதே தெரியும். ஆத்மா சொல்கிறது ஓ காட்ஃபாதர். ஆனால் ஆத்மா என்பது என்ன? ஆத்மா என்பது தனின்னு சொல்றார் பாபா. அவரை பரமாத்மா என்கின்றனர். அதாவது சுப்ரீம், உயர்ந்தவளும் உயர்ந்தவர் சுப்ரீம் சோல் பரமாத்மா. இப்ப ஆத்மான்றது வேற, ஆனா கடவுளை காட்ஃபாதர்னு ஆத்மா சொல்லுது இல்லையா? அந்த காட்ஃபாதரை என்னன்னு சொல்றாங்கன்னா பரமாத்மா, சுப்ரீம் சோல்ன்ட்டு சொல்றாங்க. மிகவும் மேலான ஆத்மா. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவர் அந்த கெட்டவங்களெல்லாம் மாறுறதில்ல. 5 விகாரம் அவருக்கு கிடையாது. அவர் கோவப்பட மாட்டாரு, அவர் காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரமே தெரியாது. அதனாலதான் அவர் மிக மேலானவரா இருக்கிறாரு. எப்பயுமே எவர் பியூரா தூய்மையா இருக்கிறாரு. வேந்தலும் வேந்தவர் சுப்ரீம் சோல் பரமாத்மான்னு சொல்றாரு. தன்னை பற்றி ஆத்மாவை பற்றிய ஞானம் உள்ளவர் யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப தன்னை பத்தி ஆத்மா, ஆத்மானா யாரு, அப்புறம் நம்ம உயிர், நம்ம உடல் கிடையாது, அந்த மாதிரி பரமாத்மா பற்றிய ஞானம் கூட இப்ப யாருக்குமே கிடையாதுன்றார் உலகத்துல. நமக்கு தான் தெரிஞ்சிருக்குது. நான் ஆத்மா, இது சரீரம். 2 பொருட்களும் உள்ளன இல்லையா? 2 இருக்குது. ஒரு காருன்னு இருக்குன்னா காரு டிரைவர் வேற, கார் வேற. அது மாதிரிதான் இங்கேயும் இந்த சரீரம் வேற, நம்ம வேற. நம்ம ஆத்மா நெற்றிபுறத்துல இருக்கணும், நம்ம தான் இயக்குறோமே இந்த சரீரத்தை. இந்த சரீரம் அது இஷ்டத்துக்கு இப்ப போயிடுச்சு, ஆனா ஆத்மா தான் இயக்கணும் இந்த சரீரத்தை. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனதுன்னு சொல்றார் பாபா. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆன சரீரம். ஆத்மாவும் அவினாஷியாக ஒரு புள்ளியாக இருக்குதுன்றாரு. ஆத்மா மேல இருந்து வந்துச்சு, சரீரம் கீழே இருந்து வந்துச்சு, இந்த பூமியில இருந்து வந்துச்சு. ஆனா அது நம்மளை கவர்ச்சிட்டு இங்கேயே புடிச்சு வச்சிருக்கு இந்த சரீரம். அப்ப நம்ம மேல இருந்து தான் வந்தோம் இல்லையா? ஆத்மா அவினாஷியான அழிவற்ற ஒரு புள்ளி நம்ம அப்படின்றாரு. அது எந்த பொருளால் ஆனதாக இருக்கும்? இவ்வளவு சிறிய புள்ளி சாது சன்னியாசிகள் முதலானோர் யாருக்குமே தெரியாதுன்றாரு. ஆத்மா எப்படி எதனால ஆச்சு? இது ரொம்ப குட்டியா இருக்குல்ல, புள்ளியா இருக்குது. இத பத்தி சாது சன்னியாசிகள் கூட தெரியாதுன்றார். இவர் கூட அநேக குருக்களுக்கு சீடராக இருந்தவர். இந்த பிரம்மா பாபா கூட நிறைய குருக்கள்கிட்ட போய் சீடரா இருந்தார். ஆனால் யாருமே ஆத்மா என்பது என்ன, பரம்பிதா பரமாத்மா யார் என்று இவருக்கு சொல்லவே இல்லை. பிரம்மா பாபாவுக்கு மட்டும், ஏன்னா நமக்கே யாரும் சொன்னதில்லை. நம்மளும் நிறைய சத்சங்கம் போயிருக்கோம், எங்கேயுமே ஆத்மாவோ பரமாத்மாவோ யாருன்னு சொன்னதில்லை. அதே மாதிரி முக்தி எப்படி அடையணும், ஜெயன் முக்தி எப்படி அடையணும்ட்டு யாருமே சொல்லலை. பிறப்பிறப்பு இல்லாம எப்படி ஆகிறது, பாவம் எப்படி போகும், இதெல்லாம் யாருமே நமக்கு சொன்னது கிடையாது. ஆனா பக்தி மட்டும் பண்ணிட்டு வந்தோம். பரமாத்மாவை பற்றி மட்டும் தெரியாது என்பதல்ல, ஆத்மாவை பற்றியுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாதுன்னு கிடையாது, அவங்கள பத்தியே அவங்களுக்கு தெரியாதுன்றாரு. ஆத்மா பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக பரமாத்மா பற்றி அவங்களுக்கு தெரிந்திருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தை தன்னை பற்றி தெரிந்து கொண்டு தந்தை பற்றி தெரியாதிருப்பது என்பது எப்படி முடியும் சொல்றாரு. இப்போ நம்ம 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 ஒரு குழந்தைன்னு நமக்கு தெரியுது, நம்மளோட அப்பா யாருன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். இது எங்க அப்பான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தன்னை உணர்ந்திருந்தா தன்னுடைய அப்பாவையும் உணர்ந்திருப்போம் இல்லையா? நீங்க தன்னையே உணராத போது எப்படி அப்பாவை உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியல இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு என்னை பத்தி தெரியலன்றாரு. நீங்க ஒரு உயிர், நீங்க உடல் அல்லன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கும். நானும் உங்களை மாதிரி உயிர் தான், நானும் ஒரு உயிரோட்டமான ஆளு தான், நான் புள்ளியா இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்றாரு. ஸ்டார் மாதிரி இருக்கேன், நீங்களும் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க, 2 பேருமே கண்ணுக்கு தெரிய மாட்டோம். காத்து கரண்ட் எல்லாம் எப்படி கண்ணுக்கு தெரியலையோ அதே மாதிரி இந்த உயிர் கூட கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க உங்களை பத்தி உணர்ந்திருந்தீங்கன்னா. நீங்கள் இப்போது அறிந்து கொண்டு விட்டீர்கள். இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம், இந்த உடல் அழிஞ்சு போயிடுது. இப்போ நிறைய பேர் இறக்குறாங்க, போயிடுறாங்க, அந்த உடல் போயிடுது. ஆனா ஆத்மா, அவங்க நடிச்சவங்க, அழிவற்றவங்க, அவங்க வேற உடல் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மறுபிறவின்னு இருக்குது, எல்லாமே உண்மைன்ட்டு இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம். நீங்கள் இப்போது அறிந்து கொண்டு விட்டீர்கள். ஆத்மா என்பது என்ன, எங்கே வசிக்கின்றது, எல்லாமே நம்ம புரிஞ்சிட்டோம் இல்லையா? ஆத்மானா என்ன, அது 6வது தத்துவத்துல, பிரம்ம தத்துவத்துல வசிக்குது. ஆத்மாவோ சூட்சுமமானது, இந்த கண்களால் காண முடியாது என்பதை மட்டுமே டாக்டர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, ஆத்மா ஒரு கண்ணுக்கு தெரியாதது, அது சூட்சுமமா இருக்குன்ட்டு புரிஞ்சிட்டாங்க. அப்புறமும் அந்த சாக போறவங்கள கண்ணாடி பெட்டியில அடைச்சு வச்சு அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதான் கேட்குறாரு, அப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, பிறகு கண்ணாடி பெட்டியில் அடைத்து வைப்பதால் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி பாபா கேட்குறாரு. உலகத்தில் உங்களை போன்ற ஞானம் வேற யாருக்குமே கிடையாதுன்றாரு. பாருங்க, நம்ம எப்பேற்பட்டவங்கன்னா நமக்கு கிடைச்ச ஞானம் வேற யாருக்குமே கிடைக்கலன்றாரு.
நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாவும் புள்ளி பரமாத்மாவும் புள்ளிதான்றத உங்களுக்கு தான் தெரியுன்றாரு. மற்றபடி ஆத்மாக்கள் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகும், தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவராகவும் ஆகிறோம். நம்ம எல்லாருமே புள்ளி தான், பரமாத்மாவும் புள்ளி தான். ஆனால் நம்ம என்னவாயிடுறோம், நம்ம வந்து பிறப்பிறப்பில் வந்து பிறந்து நம்ம தூய்மையற்ற நிலையில் ஆயிட்டு திரும்ப தூய்மையானவங்களா மாறுறோம்னு சொல்றாரு. அங்கோ பதித்த ஆத்மா தூய்மையானவர் இருப்பதில்லை. சொர்க்கத்துல தூய்மையற்ற ஆத்மாவும் இருக்கிறது இல்லை, பரந்தாமத்திலையும் தூய்மையற்ற ஆத்மா இருக்க மாட்டாங்க. அங்கிருந்து அனைவரும் தூய்மையானவராக தான் வருகின்றனர். பரந்தாமத்துல இருந்து எல்லாருமே தூய்மையா தான் கீழே இறங்கி வராங்க, நல்லவங்களா தான் வராங்க. இங்க வந்து தான் கெட்டு போயிடுறாங்க எல்லாரையும் பார்த்து. பிறகு தூய்மையற்றவராக ஆகின்றனர் சொல்றாரு. பிறகு பாபா வந்து பாவனமாக ஆக்குகிறார். அப்புறம் எல்லாரும் தூய்மையற்றவராக ஆன பிறகு கடவுள் வரார், வந்து எல்லாரையும் தூய்மையாக்குறார். இது எளிதானதிலும் எளிதான விஷயம் சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள் நாம் ஆத்மாக்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளோம். நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் மேல இருந்து வந்திருக்கிறோம். 84 பிறவி சுத்தி சுத்தி வந்து இப்ப தூய்மை இல்லாம தம பிரதானமா ஆயிட்டோம். நாம் தான் 84 பிறவி எடுக்கிறோம் சொல்றார் பாபா. இது ஒருவரின் விஷயம் கிடையாது. பாபா சொல்றாரு, ஒருத்தர் இந்த பிரம்மா பாபா மட்டும் 84 பிறவி எடுக்கிறது இல்ல, அவர் கூட ஒரு ராஜ்யமே வருது இல்லையா, 9 லட்சம் பேர் எல்லாமே 84 பிறவி எடுக்கிறோன்றாரு. இதுல முதல் தரமா யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிறவிலேருந்தே சொர்க்கத்துல இருந்து நடிப்பாங்க. அதனால 84 பிறவி எடுக்கிறாங்கன்றாரு. பாபா சொல்கிறார், நான் புரிய வைப்பது இவருக்கு தான், பிரம்மா பாபாவுக்கு தான் நான் புரிய வைக்கிறேன், ஆனா கேட்கறது நீங்கன்றாரு. நான் இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேன். சிவபாபா சொல்றாரு, நான் இந்த பிரம்மா பாபா உடல்ல பிரவேசமாயிருக்கிறேன் நெற்றிபுரத்துல, இவருக்கு தான் சொல்றேன், ஆனா நீங்க கேட்குறீங்கன்றாரு. இவர் வாய் மூலமா நீங்க கேட்குறீங்க. இது ரதமாகுன்றாரு. நந்தி வாகனம்னுவாங்கல்ல, சிவன் நந்தி மேல வந்தாரு, அப்ப நந்தி இவர் தான், இவர் உடல் தான் வந்து ரதமாகுன்றார். ஆக பாபா புரிய வைத்துள்ளார். கேட்வே டு ஹெவன், சொர்க்கத்தின் நுழைவாசல் என இப்ப பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஆனால் இத்துடன் கூடவே புரிய வைக்கவும் வேண்டும். நீங்க பெயர் மட்டும் வச்சுட்டு விட்டுறக்கூடாது, புரிய வைக்கணும். சத்தியுகத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் மறைஞ்சு விட்டுள்ளது, யாருக்கும் தெரியாது. கிறிஸ்தவர்களும் முதலில் சதோ பிரதானமாக தான் இருந்தாங்க, பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு காலத்துல சொர்க்கத்துல தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி புரிய வைக்க சொல்றாரு. அதான் கேட்வே டு ஹெவன்ட்டு பேர் வைக்க சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் கூட ஆரம்பத்துல வரும்போது நல்லவங்களா தான் சதோ பிரதானமா இருந்தாங்க, பிறகு அவங்களும் மறுபிறவி எடுத்து இப்படி ஆயிட்டாங்கன்றாரு. மரமும் கூட நிச்சயமாக இப்ப பழையதா ஆகுதுன்றாரு. இது பலவிதமான தர்மங்களின் மரமாகுன்றாரு. இது வந்து எல்லையற்ற சிருஷ்டி மரம், இது மனித சிருஷ்டி மரம். எப்படி ஒரு மாங்காய் மரம் தேங்காய் மரம் இது இல்லையா, அந்த மாதிரி இது வந்து மனித சிருஷ்டி மரம். இதுல பலவிதமான தர்மங்களின் மரம்னு சொல்றாரு. இது கூட இப்ப கெட்டு போயிட்டு பழசாயிட்டே இருக்குன்றாரு, உளுத்து போயிடும்ன்றாரு. மரத்தின் கணக்குப்படி மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் தான் வருகின்றனன்றாரு. இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். இதெல்லாம் ஒரு விளையாட்டு டிராமா, சினிமா மாதிரி. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற விளையாட்டுன்றாரு. திரும்ப திரும்ப நடக்குன்றாரு. சத்தியுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு இதுவோ அனாதியாக உருவாக்கப்பட்ட சத்தியுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைத்து விடாதுன்றாரு. சொர்க்கத்திற்கு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காதுன்றாரு. அதான் அந்த அதாவது எது யாருக்கு கிட்டுமோ அது கிட்டும்னுவாங்களே, கடவுள் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி இப்போ நமக்கு பாபா கொடுக்குறாரு. அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சு இப்போ கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறோம். இப்போ நம்ம கொடுக்கணும்னு அவர் நினச்சிட்டாரு இல்லையா, அது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால இந்த வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காதுன்றார். இதுவும் அனாதியான உருவாக்கப்பட்ட விளையாட்டாகன்றாரு. இது அழிவற்ற விளையாட்டு, ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுன்றாரு. நீங்க தான் நடிச்சீங்க, நீங்க தான் சொர்க்கத்துல போயிட்டு ராஜ்யம் பண்ணீங்க, நீங்க தான் திரும்ப இறங்கி வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் நான் பாடம் எடுக்கிறேன்றாரு. சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன புராதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது இருக்குதுன்றாரு. நாம் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கு தோணிடுச்சு இல்லையா, அடுத்த பிறவி நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், தேவதையா அங்க போக போறேன்ட்டு நமக்கு புத்தியில ஓடிட்டு இருக்குன்றாரு. ஆத்மா சொல்கிறது, நாம் தமோ பிரதானமாக இருக்கும்போது எப்படி வீட்டுக்கு செல்ல முடியும்? ஆனா நமக்கே தோணுது, ஆத்மா சொல்லுது, இப்ப தூய்மையா நம்ம இல்லைன்னா எப்படி நம்ம வீட்டுக்கு போக முடியும், சொர்க்கத்திற்கு எப்படி செல்ல முடியும்ட்டு ஆத்மாவே சொல்லுது. அதற்காக சதப்பிரதானம் ஆவதற்கான யுக்தியும் பாபா சொல்லியிருக்கிறார். நமக்கு அதுக்காக வழியும் பாபா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாபா சொல்கிறார், என்னை தான் பதீத பாவனர் என்று சொல்றாங்க இல்லையா, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இப்ப தந்தையை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான் தூய்மை ஆயிடுவீங்கன்றாரு. யோகா அக்னின்னு சொல்லுவாங்கல்ல, நெருப்புல அந்த சீதை வந்து நெருப்புல இறங்குனாங்க, ராவணன்ட்ட போயிட்டு வந்ததுனால ராமர் சீதை ஏத்துக்கலையாம், அதனால அக்னி பிரவேசம் செஞ்சுட்டாங்க சீதை, அப்படியே நெருப்புல இறங்கிட்டாங்க, அப்படியே கீழே போயிட்டாங்கன்னு
சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்ம ராவணன்றது 5 விகாரத்தில் நம்ம போனதுனால பாபா நம்மளை ஏற்றுக்க மாட்டார். அவர் தான் ராமர் இல்லையா? அதனால இப்போ ஒன்றும் இல்லை, தீக்குளிங்கன்னா யோக அக்னி ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்னை நினைங்க போதும், அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் வந்து புத்தி எடுத்துட்டு 5 விகாரத்தையும் விட்டுட்டு என்னை நினைங்கன்றாரு. நினச்சா அவர் தூய்மையாகி அவர் கூட போயிடலான்றாரு. யார் அவருக்கு சமானாகி தூய்மையாடுறாங்களோ கர்மாதீத்தை அடைஞ்சு போயிடுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதான் புரிய வைக்கிறார். பகவான் சொல்கிறார் என்பது எழுதப்பட்டுள்ளது. இதையும் அனைவரும் சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்துவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமா இருந்ததுன்ட்டு பைபிளில் கூட எழுதியிருக்குது, எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் எப்படி ஆயிற்று, பிறகு எங்கே போனது என்பது யாருக்கும் தெரியாது. எப்படி கிறிஸ்துவுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுகள்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா அது எப்படி வந்து அந்த மாதிரி சொர்க்கமா இருந்துச்சு, அப்புறம் இப்ப எப்படி கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஏன் அது போச்சு, எங்க போச்சு, காணா போச்சு என்று யாருக்குமே தெரியாது. நீங்களும் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு நல்லாவே தெரியும். டோட்டலா 5000 வருஷம் தான். கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆகுது. அப்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா சொர்க்கம் தான் இருந்திருக்கும்ட்டு நமக்கு தெரியும். முன்பு விஷயங்கள் பற்றி அறியாம இருந்தீங்க. முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளும் பக்தி பண்ணிட்டு கோயில் கோயிலா தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்பதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உலகத்தில் எதுவும் யாருக்கும் தெரியாது. அதாவது ஆத்மா தான் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஆகின்றது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து அந்த உடல் பாவம் பண்றது இல்ல, அந்த ஆத்மா தான் பாவம் பண்ணுது. அதுதான் வந்து இஷ்டத்துக்கு மனசுல ஓடுறது, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்றதெல்லாம் அந்த ஆத்மா தான். அந்த கொலை பண்றது எல்லாமே செய்யறது ஆத்மா தான். அந்த உடல் மூலமா செய்யுது. அப்புறம் அந்த கெட்ட கர்மம் நல்ல கர்மத்துக்கான தண்டனையும் அது உடல் எடுத்து அனுபவிக்குது. இது யாருக்குமே உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆத்மா தான் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஆகுதுன்றத உலகத்தாருக்கு தெரியாது. ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைகள் தான், தந்தையை நினைவு செய்றாங்க. ஆனா வந்து ஆத்மா எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள், பரம்பிதாவுடைய குழந்தைகள் தான். அவரை தான் நினைக்கிறாங்க. தந்தை அனைவருக்கும் நாயகனாக இப்ப இருக்கிறாரு. அனைவரும் நாயகிகளா நம்ம இருக்கிறோம். இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், அந்த நாயகன் வந்து விட்டார். இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம தேடின நாயகன் வந்துட்டாரு. மிக இனிமையான நாயகன். அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, அவர் மிக இனிமையான நாயகன். இல்லை என்றால் அனைவரும் அவரை ஏன் நினைவு செய்றாங்க? அந்த ஒருத்தரையே போய் இவ்வளோ பேர் நினைவு செய்றாங்கன்னா அப்ப எவ்வளோ இனிப்பா இருப்பாரு அவரு. அதனால ஏன் அவரை நினைவு செய்றாங்க? இல்லைன்னா ஏன் அவரை நினைவு செய்ய போறோம்? நமக்கு வந்து ரொம்ப ஒருத்தவங்களை நினைக்கிறோம்னா அவங்க ரொம்ப இனிமையா இருந்திருப்பாங்க, ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. அதனாலதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அதனாலதான் உலகமே அவரை நினைக்குதுன்றாரு. வாயிலிருந்து பரமாத்மாவின் பெயர் வெளிவருவதில்லை என்பது போன்றவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பாருங்க, வாயில பரமாத்மா கடவுளேன்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனிதருடைய அறிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். ஆத்மா அசரீரி என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்றாரு. நம்ம மற்றவங்களாம் அறிஞ்சிக்கல, அவ்வளோதான். ஆத்மா அசரீரின்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்க. ஆத்மாக்களுக்கும் கூட பூஜை நடைபெறுகிறது இல்லையா? யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தனரோ அவர்கள் பிறகு தங்களின் ஆத்மாவையே பூஜிக்க தொடங்கினர். பூஜைக்குரியவராக இருந்த லட்சுமி நாராயணன் மறுபிறவை எடுத்து அவங்க லட்சுமி நாராயணனா அவங்க நடிச்சாங்கன்றதே மறந்துட்டாங்க இல்லையா? அதனால அவங்க சிலையே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்கன்றாரு. முன்பிறவியில் பிராமண குலத்தில் பிறந்திருக்கலாம். ஸ்ரீநாத்துக்கு போக பிரசாதம் வைக்கப்படுகின்றது, அதை உண்பதோ பூஜாரிகள் தான். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் சொல்றாரு. சொர்க்கத்தின் கதவை திறப்பவர் பாபா. இப்ப சொர்க்கத்தின் கதவை திறக்கிறவர் பாபா தான். இதை குழந்தைகள் நீங்க தான் இப்ப புரிய வைக்கணும். ஆனால் எப்படி திறக்கும் என்பதை எப்படி புரிய வைப்பது? சொர்க்கத்தினுடைய கதவை எப்படி திறக்கும்? முக்தி கேட் ஓப்பன் ஆனாதான் ஜீவன் முக்தி கேட் ஓப்பன் ஆகும். அப்ப இதெல்லாம் எப்படி புரிய வைப்பீங்க? பகவான் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக சரீரத்தின் மூலம்தான் சொல்வார் இல்லையா? கடவுள் பேசுறாருன்னா மேல இருந்தேவா பேசுவாரு? கண்டிப்பா கீழே வந்து யார் உடம்புலயே வந்துதான் வாய் மூலமா தான் பேசியிருப்பாரு. மேல இருந்தேலாம் வந்து ஜீபூம்பாலாம் போட்டு மாத்த மாட்டார் இல்லையா? ஆத்மாதான் சரீரத்தின் மூலம் பேசுகிறது, கேட்கிறது. ஆத்மாதான் இப்ப உடல் மூலமா பேசுது, கேக்குது. இதை பாபா கொஞ்சம் சிறிது சிறிதாக நமக்கு சொல்றாரு. விதை மற்றும் மரம் கூட உள்ளன. குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், இது புதிய மரமாகுன்றார். மெதுவாக பிறகு வளர்ச்சி அடையுது இந்த மரம். உங்களுடைய இந்த புதிய மரத்துக்கு புழுக்களும் கூட அதிகமா வருகின்றன. ஏனென்றால் இந்த புதிய மரம் மிக இனிமையானது இல்லையா? இனிமையான மரத்துக்கு தான் புழு பூச்சிகள் முதலானவை வருகின்றனன்றாரு. பிறகு மருந்துகள் தருகின்றனர். அப்புறம் மருந்து கூட புழுப்பூச்சி பிடிச்சிச்சுன்னா மரத்துக்கு மருந்து போடுவாங்க இல்லையா? அது மாதிரி பாபாவும் கூட இங்க மன்மனா பாபா என்ற நல்ல மருந்து தந்துள்ளார். அப்ப ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரும் தான், ஆனா நீங்க செவனேன்னு பாபா நினைங்கன்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைங்க, எல்லாம் போயிடும், அந்த புழுலாம் போயிடும்ன்றாரு. மன்மனா பாபா நிலையில் இல்லை என்றால் புழுக்கள் சாப்பிட்டு விடுகின்றன. கிருமிகள் உள்ள பொருள் எதற்கு பயன்படும் சொல்றாரு.
இப்போ நீங்க பாபான்னு நினைக்கலன்னா என்ன ஆயிடும்? மாயா சாப்பிட்டுடும், புழுக்கள் சாப்பிட்டு விடுகின்றன. அப்ப கிருமியோட ஒரு பொருள் இருக்குன்னா அதை எதுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும்? அப்ப தூய்மையா இருந்தாதான் அந்த ஒரு பேப்பர்ல ஒரு ஒரு புள்ளியா ஒரு கரை வச்சுட்டோம்னா அந்த அந்த பேப்பர்ல அந்த கரை விழுந்துருது இல்லையா? ஒரு சின்ன கரையா இருந்தாலும் அது கரை தான். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க மேல ஒரு சின்ன கரை பட்டாலும் நீங்க வந்து பூஜைக்குரியவர்களா ஆக முடியாதுன்றாரு. அதனால சொல்றாரு, கிருமிகள் உள்ள பொருள் எதற்கு பயன்படும்ன்றாரு. அதுவோ வீசி எறியப்பட்டு விடும்ன்றாரு. கிருமியோட இருக்குன்னா அந்த பொருளை நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லையா? தூக்கி போட்டுருவோம். எங்கே உயர்ந்த பதவி, எங்கே கீழான பதவின்றாரு. அப்ப நீங்க லட்சுமி நாராயணன் ஆகிறது எங்க, சாதாரண பிரஜை ஆகிறது எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. வேலைக்காரன் வேலைக்காரியா போறது பரவாயில்லையான்றாரு. வேறுபாடோ உள்ளது இல்லையா? வேறுபாடு ரெண்டு பேருக்கும் இருக்கு இல்லையா? இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இப்ப இருக்கிறாரு. மிக இனிமையிலே இனிமையானவராக இப்ப ஆகுங்க. பாபா சொல்றாரு, குணவானா ஆகுங்க. யாரிடமும் உப்பு நீராக ஆகாதீர்கள். எந்த ஒரு ஆத்மாகிட்டையும் கடிஞ்சிக்காதீங்க, கருஞ்சொல் பேசாதீங்க, உப்பு நீராக ஆகாதீங்கன்றார். ஆக குழந்தைகளும் இனிமையானவர்களாக இப்ப ஆக வேண்டும். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள் சொல்றாரு. சிலர் வந்து முரளியே படிக்க மாட்டாங்க. முரளி படிச்சாதானே பாபா பேசுறது அவங்களுக்கு தெரியும். அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னா முயற்சி என்ன செய்வார்கள்ன்றார். ஃபெயில் ஆகிடுறாங்க. அப்ப பிகேஐ கூட ஃபெயில் ஆயிடுறாங்கன்றார். ஆசிரியரோ உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக இப்ப படிப்பு சொல்லி தருகிறார். ஆசிரியர்னால என்ன பண்ணுவாங்க? நல்லா அவங்க கூட ஏற்றி விட்ட ஏணி அப்படியே நிற்பாங்க. மற்றபடி சொல்லி கொடுத்து மற்றவங்கள பாஸ் ஆக வச்சிருவாங்க இல்லையா? நம்மளை ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க தான் கடவுளே இப்போ வந்து ஆசிரியராகி படிப்பு சொல்லி தருகிறார். ஆசிரியர் சொல்லி தருவது அனைவருக்குமே தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் ஒரு ஆளுக்கு சொல்லி தரல. பிரம்ம பாபா மட்டும் கிருஷ்ணர் ஆனா போதுன்ட்டு அவர் நினைக்கல, எல்லாருக்கும் தான் சொல்லி கொடுக்குறாரு. வித்தியாசத்தையும் நீங்க பாக்குறீங்க இல்லையா? மாணவர்கள் வகுப்பில் தெரிந்து கொள்ள முடியும் யார் எந்த பாடத்தில் சாமர்த்தியசாலி என்று தெரிஞ்சுக்க முடியும். இங்கேயும் அது போலதான்றாரு. ஸ்தூல சேவையின் பாடம் கூட உள்ளது இல்லையா? ஸ்தூலமா போயிட்டு சேவை செய்யறோம் யஜ்யத்துல. எப்படி சமையலறை பொறுப்பாளர் இருக்கிறாங்க இல்லையா? உள்ளார் என்றால் அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது. இப்போ சமைச்சு நம்ம போடுறோம் இப்போ யஜ்யத்துல அப்படின்னா அதன் மூலம் நிறைய பேர் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க இல்லையா? சுகம் அடைகிறாங்க. அனைவரும் எவ்வளவு நினைவு செய்யறாங்க இல்லையா? இதுவோ சரிதான்றாங்க. சரிதான் சொல்றார் பாபா. இந்த சப்ஜெக்டினாலும் கூட மார்க்குகள் கிடைக்கின்றன. அந்த ஸ்தூல சேவை செய்யறதுனாலையும் உங்களுக்கு மார்க் போடுறாரு பாபா. ஆனால் பாஸ்வித்தானர் ஆவதற்கு ஒரு பாடத்தில் மட்டும் இல்லை, எல்லா பாடங்கள் மீதும் முழு கவனம் செலுத்தணுன்றாரு. சில சேவைனா வெறும் நம்ம வந்து சென்டர்ல போய் சேவை பண்றோம் அது மட்டும் நினைச்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, ஞான யோகம் தாரணை சேவை 4 பாடத்துலயும் பாஸ் ஆகணும், ஒரு பாடத்துல மட்டும் கிடையாதுன்றாரு. ஞானமும் வேண்டும், நடத்தையும் அது போல இருக்க வேண்டும் சொல்றாரு. ஞானமும் புத்தியில இருக்கணும், நடத்தையும் நமக்கு வந்து இனிமையா மாறணுன்றாரு. தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும்ன்றாரு. கவனம் வைப்பது நல்லதுன்றாரு. பண்டாரியிடம் யாராவது வந்தால் சொல்வார், மன்மனா பவ, சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் விகாரமங்கள் விநாசமாகும் சொல்லி சொல்லுவாங்க. மேலும் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானனா இப்ப ஆகிவிடுவீங்க இப்படி சொல்லுங்கன்றாரு. அவர் நினைச்சா பாவம் அழிஞ்சிரும், நீங்க சொர்க்கத்துக்கு எஜமானா ஆயிடுவீங்க. பாபாவை நினைவு செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள் சொல்றார் பாபா. அவர் நினைங்க, மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுத்துட்டே இருங்க. ஞானமும் யோகமும் வேண்டும், மிகவும் சுலபம்ன்றாரு. முரளி படிக்கணும், பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த ரெண்டு என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஈஸி தான்றாரு. முக்கியமான விஷயமே இதுதான்றாரு. பார்வையற்றவர்களை இப்போது ஊன்றுகோலாக நீங்க ஆக வேண்டும்ன்றாரு. கண்காட்சிக்கு கூட யாரையாவது அழைத்து செல்லுங்கள். வாருங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசலை காண்பிக்கிறேன் என்று கூட்டிட்டு போங்க கண்காட்சிக்கின்றாரு. இது நரகம், இது சொர்க்கம். பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்லி சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு? என்னை நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு. தூய்மை ஆகுங்கள் சொல்றாரு. அப்போது நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு எஜமானரா ஆகிவிடுவீர்கள். மன்மனா பவ. அப்படியே உங்களுக்கு கீதை சொல்கிறோம். அதனால் பாபா சித்திரங்களை உருவாக்க செய்துள்ளார். கீதையின் பகவான் யாரு? சொர்க்கத்தின் வாசலை யார் திறக்கிறாங்க? யார் திறக்கிறாங்க? பாபா சொல்றாரு, திறப்பவர் சிவபாபா தான், அவர் தான் திறக்கிறாரு. கிருஷ்ணர் அதை கடந்து செல்கிறார். இப்ப கிருஷ்ணர் வந்து திறக்கல சொர்க்கத்தின் வாசலை, சிவபாபா திறக்கிறாரு. கிருஷ்ணர் அந்த வாசல் வழியா கடந்து போகிறார். ஆனால் பெயர் கிருஷ்ணருடையதே வச்சுட்டாங்க. ஆனா கீதை சொன்னதே கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா கீதை சொன்னது சிவபாபா தான். அதன் மூலமா தான் சொர்க்க வாசலை திறக்குது. ஆனா பேர் என்னமோ கிருஷ்ணருடையதை வச்சுட்டாங்க. அப்பா பேர் போறதுக்கு பதிலாக பிள்ளை பேரை போட்டாங்க. முக்கியமான சித்திரங்களே 2 தான், மற்றவை எல்லாமே சிறிய துண்டுகள்ன்றாரு. 2 சித்திரம் சொல்றாரு. அதாவது திருமூர்த்தி சித்திரம், இன்னொன்னு வந்து அந்த நாடக சக்கரம். இந்த 2 தான் முக்கியன்றாரு. மற்ற எல்லாம் சின்ன சின்ன துண்டுன்றாரு. போன்றவை குழந்தைகள் மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும், அன்போடு உரையாட வேண்டும். இப்ப குழந்தைகள் வந்து இனிமையானவர்களா நம்ம ஆகணுன்றாரு. அன்போடு புரிய வைக்கணும், உரையாடணுன்றாரு. மனம் சொல் செயலால் அனைவருக்கும் இப்ப சுகம் கொடுக்க வேண்டும். எண்ணத்துல கூட ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது.
சொல் செயலாலும் அப்ப எப்படி இருக்கணும்? சுகம்தான் கொடுக்கணும். பாருங்கள், பண்டாரி அனைவரையும் குஷிப்படுத்துகிறார் என்றால் அவருக்காக பரிசும் கொண்டு வருகின்றனர். இப்ப நாங்க வந்து சமைக்கிறாங்க, சமையல் கட்டுல இருந்து சமைச்சு எல்லாரையும் குஷிப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு கூட gift கொண்டு வராங்க. இதுவும் சப்ஜெக்ட் இல்லையான்றாரு. பரிசு கொண்டு வந்து தருகின்றனர். அவர் சொல்கிறார், நான் ஏன் உங்களிடம் வந்து இதை பெற வேண்டும்ட்டு பண்டாரி சொல்றாங்க. ஏன்னா பாபாட்ட இருந்து தான் நம்ம எதா இருந்தாலும் எடுக்கணும். அதனால அவங்க சொல்றாங்க, இந்த gift நான் ஏன் உங்கள்ட்ட இருந்து வாங்கணும்ட்டு. பிறகு எனக்கு உங்கள் நினைவே இருந்து கொண்டிருக்கும்னு சொல்லி பண்டாரி சொல்றாங்க. இவன் உங்கள்ட்ட இருந்து வாங்கினா அப்புறம் உங்க நினைவு தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாபா என்ன ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு, எது கொடுத்தாலும் பாபாவுடைய பண்டாரால கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் பாபாவுடைய பொருள்ன்றது ஞாபகம் இருக்கும். அதனால அவங்க வெளியில வாங்க மாட்டாங்க, உங்கள்ட்ட இருந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சிவபாபாவின் பொக்கிஷத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் நமக்கு சிவபாபாவின் நினைவு இருக்கும். இப்ப யக்கியத்துல சென்டர்ல இருந்து நம்ம உண்டியல்ல இருந்து எடுத்து செலவு பண்ணும்போது அது பாபா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணும்போது பாபாவோட நினைவு நமக்கு இருக்கும். அதனால யாருக்கிட்டயும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த காலத்துல ஆல்ரவுண்டர் தாதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, குல்சா தாதியோட அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து அவ்வளோ சுகம் கொடுத்தாங்க. பண்டாரியா இருந்து அவ்வளோ தூரம் அவங்க வந்து சமைச்சு போட்டு எல்லா ஆல்ரவுண்டர் மாதிரி அவங்க எல்லா சேவையும் பண்ணுவாங்களாம். முரளியும் கேட்டுக்குவாங்க. நல்லா பாபா சொல்ற மாதிரி அவங்க தான் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொள்வதற்கு தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிக மிக இனிமையானவராக பால் பாயசம் போல ஆகியிருக்க வேண்டும். ஒருபோதும் உப்பு நீர் போல ஆகக்கூடாது. அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சத்கதிக்காக பாபாவிடமிருந்து கிடைக்கின்ற உயர்ந்த வழிமுறைப்படி மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் சிரேஷ்ட வழியை மட்டுமே கூற வேண்டும். ஸ்ரீமத்தை மட்டுமே சொல்லுங்க, மற்ற மனவழி பிற வழியெல்லாம் கலப்படம் பண்ணிடாதீங்கன்றாரு. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இரக்க மனம் உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இப்போ நம்ம தைரியம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே துக்கத்தில் இருக்கிறாங்க. தைரியம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்களா ஆகுங்க. உலகத்துக்கே நன்மை செய்பவரா விஸ்வ கல்யாணக்காரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒருபோதும் பிராமண பரிவாரத்தில் எந்த பலகீனமான ஆத்மாக்களையும் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று கூறக்கூடாது. பாருங்க, பிகேஸ்லே சிலர் வராங்க, அழுகுறாங்க, கவலைப்படுறாங்க, அழுகுறாங்கன்னா நீங்க உடனே எடுத்தறிஞ்சு அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நீங்க பலகீனமா இருக்கிறீங்கன்ட்டு சொல்லக்கூடாது. இரக்கம் உள்ள விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளாகிய உங்கள் வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் என்ன வரணும்? சுபமான வார்த்தையே வெளிப்படணும்னு சொல்றாரு. எதுவுமே நம்ம வாயிலிருந்து அந்த மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி, துன்பம் கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. உள்ளம் உடைந்து போக வைக்கும் வார்த்தைகள் வரவே கூடாதுன்றார் பாபா. உள்ள உடைந்து போற மாதிரி நீங்க எந்த ஒரு ஆத்மாக்கும் துக்கம் கொடுக்குற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே துக்கத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் அழுகுறாங்க, கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க சூட்சுமமா வைப்ரேஷன் கொடுத்து அவங்களுக்கு மகிழ்ச்சியினுடைய வைப்ரேஷன் கொடுக்கணும். யாரேனும் பலகீனமாக இருந்தால் அவர்களிடம் ஒரு பிரேரணையோ கல்வியோ கொடுக்கிறீர்கள். ஏனெனில் முதலில் சக்திசாலி ஆக்கிய பிறகு படிப்பினையை கொடுங்கள் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுங்க, ஒரு பிரேரணை தூண்டுதல், கல்வி கொடுக்குறீங்க, எஜுகேஷன் கொடுக்குறீங்க. நீங்க ஒரு பாயிண்ட், ஞான பாயிண்ட் ஒன்று புரிய வைக்கிறீங்க இல்லையா? புரிய வைக்கும் போது அவங்க மனசு அப்படியே என்ன ஆயிடும், கொஞ்சம் சக்திசாலி ஆயிடும். அதனால முதலில் அவங்கள சக்திசாலியா ஆக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, இதை நீங்க அழாதீங்க, அழறதுனால என்ன ஆக போகுது அப்படிலாம் சொல்லி கவலையும் படக்கூடாது, ஆத்மால சக்தி குறைஞ்சிரும் அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து யுக்தியா சொல்லி புரிய வைக்கும் போது அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது, துன்பம் கொடுக்குற மாதிரி இருக்காது. புரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய தப்பு என்ன, அவங்களுடைய பலகீனம் என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எடுத்த உடனே அவங்க நீங்க இது மாதிரி இருக்கக்கூடாது, இது ஸ்ரீமத் கிடையாது, இது தப்பு அப்படி இப்படி சொன்னா அவங்க மனசு வந்து உடஞ்சிரும். முதலில் நிலத்தை தைரியம் மற்றும் மகிழ்ச்சியினுடைய உரத்தை போடுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க நிலம் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உரம் போடுவாங்க இல்லையா, அப்புறம் தான் வந்து விதை போடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் உழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப நிலத்தை தைரியம் மற்றும் மகிழ்ச்சியினுடைய உரத்தை போடுங்க. ஃபர்ஸ்ட் தைரியம் கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. அவங்க என்ன வேணாலும் உங்க வார்த்தைகள் கேட்டுக்குவாங்க, துக்கம் அடைய மாட்டாங்க, கேட்டுக்குவாங்க. பிறகு நீங்க விதைய போடுங்கள் சொல்றாரு. அப்போது ஈஸியாக விதை பலன் தரும் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன விதைய போடுறீங்களோ அது முளைக்கும், ஈஸியா பலன் தருன்றாரு. இதன் மூலம் உலக நன்மைக்கான சேவை தீவிரமாகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிகேவும் நடந்துக்கிட்டா
விஸ்வ கல்யாணக்காரி ஆயிடுவாங்க இல்லையா? அப்போ உலக நன்மைக்கான சேவை தீவிரமாகிறோம்னு சொல்றாரு. ஸ்லோகன்: பாபாவின் ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொண்டே சதா நிறைந்த தன்மையின் அனுபவம் செய்யுங்க. இப்போ பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? நம்ம வந்து தனக்குத்தானே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறோம். மற்றவங்களுக்கும் ஞானத்தை புரிய வச்சு ஆசீர்வாதம் கிடைக்குது. நமக்கு சேவை செய்யறதுனாலே ஆசீர்வாதம் கிடைக்குது. இதனால பாபாவும் திருப்தி அடைகிறாரு, பரிவாரம் திருப்தி அடையுதுன்னா பாபாவும் திருப்தி அடைகிறாரு. அப்போ பாபாவின் ஆசீர்வாதத்தை இப்போ எடுத்துக்கிட்டே இருங்க, எடுத்துக்கிட்டே சதா அப்போ முழுமைத்தன்மையின் அனுபவம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போதான் நமக்கு வந்து அந்த ஆத்மா ஃபுல்ஃபில் ஆன ஸ்டேஜ் வரும். மனசாட்சியே ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மனசாட்சியே ஒத்துக்காது, நம்ம மனசே ஒத்துக்காது. நம்ம சேவை பண்ணல, நம்ம இது பண்ணலாம், நமக்கே வந்து அந்த மனசாட்சி வந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்காது. அப்புறம் எங்க அந்த பாபா சர்டிஃபிகேட் கொடுப்பாரு? அதனால ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் நம்ம மனசாட்சி கொடுக்கணும், அப்புறம் பரிவாரம் கொடுக்கணும், அப்புறமா பாபாவும் கொடுப்பாரு. அப்ப கொடுக்கும்போது தான் நம்ம அந்த நிறைந்த தன்மையின் அனுபவம் செய்ய முடியுன்றாரு. அந்த மாதிரி இப்ப செய்யுங்கன்றாரு. அவ்யக்த பிரேரணை: கம்பைன்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் எப்போதும் வெற்றியாளர் ஆகுங்கள். அந்த சிவசக்தி ஸ்வரூபம், அந்த நினைவின் மூலமா எப்பவுமே வெற்றியாளர் ஆகுங்க. அதாவது தனியா இருந்தா கூட என்ன பலகீனம் வந்துடும், என்னால முடியாது அப்படின்னு. நம்ம கூட தான் சிவனே இருக்கிறாரு, சிவனுடைய சக்தி இருக்குது. சிவசக்தி இணைந்த சொரூபம்னும் போது நீங்க வெற்றியாளர் ஆகுங்கன்ட்டு கொடுக்குறாரு பாபா. அவ்யக்த பிரேரணை கொடுக்குறாரு. சதா ஒவ்வொரு காரியத்தை செய்தாலும் தன்னை கர்மயோகி ஆத்மா என அனுபவம் செய்யுங்க. யோகா நிலையிலேருந்து காரியம் செய்கிறேன்னு நினச்சிக்குவாங்க. எந்த காரியத்தை செய்தாலும் நினைவு மறக்கக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் கழுவுறீங்க, இல்லை ஒரு வீடு பெருக்குறீங்க, நடக்கிறீங்க, உக்காடுறீங்க, என்ன வேணாலும் செய்றீங்க. கஷ்டமான வேலை கூட செய்கிறீங்க, சமைக்கிறீங்க, ஆனாலும் கை தான் வேலை செய்யல, பாபா நினைவு மறக்கக்கூடாது. அப்போதான் கர்ம யோகின்னு சொல்ல முடியும். கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் சொல்றாரு. கர்மாவும் செய்யணும், செய்யாம மூச்சு கூட விடுறது கூட ஒரு கர்மா தான். கர்ம சன்னியாசி நம்ம கிடையாது, கர்ம யோகி நம்ம. அதனால கர்மத்தை நம்மளால விட முடியாது இல்லையா? நம்ம சன்னியாசிகள் வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, கர்மா எதுவும் செய்யறது இல்லை. ஆனா நம்ம கர்ம யோகி நம்ம. அதனால கர்மம் யோகம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் சொல்றாரு. எப்படி இணைந்த பொருளை பிரிக்க முடியாது இல்லையா? கர்மத்தையும் யோகத்தையும் பிரிக்க முடியாது, அந்த மாதிரி பாபாவையும் நம்மளையும் பிரிக்க முடியாது. எப்படி இணைந்த பொருளை பிரிக்க முடியாது, அது போன்ற கர்ம யோகியாக இப்ப ஆகுங்கள் சொல்றாரு. அப்ப ரெண்டு பொருள் இணைஞ்சிருச்சுன்னா அதை பிரிக்க முடியாது. அது மாதிரி இப்ப கர்மமும் யோகமும் ரெண்டும் கலந்து இருக்கணும்னு சொல்றாரு. உட்காந்தே யோகா பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம பாபா நினைவு இருந்தாலே போதும், நம்ம பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். நான் தன்னை ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைவு செஞ்சுட்டே கைகள் காரியம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கர்மயோகி தான். அதனால அதன் மூலமா அவங்க நமக்கு வந்து பாவங்கள்லாம் அழிஞ்சிரும். அந்த மாதிரி இப்ப கர்மயோகி ஆகுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.